வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல திரைப்படங்களில் குடும்ப கதை கொண்ட இயக்கக்கூடிய ஒரு இயக்குனர் என்றால் அது சேகர் அவர்கள் தான். இப்போது பார்த்தீங்கன்னா அவருடைய உடல்நலம் ரொம்பவே கவலைக்கிடமாக இருப்பதாகவும் சோகத்தில் மகன் போட்ட போஸ்டர் பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. வாங்க சேகர் அவர்களுக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் குடும்ப பாங்கான படங்களை நகைச்சுவை சொல்ல முடியும், அது வெற்றி பெற முடியும் என டெம்ப்ளேட்டை உருவாக்கியவர் தான் இயக்குனர் சேகர். இவரது பல படங்கள் எவர்கிரீன் படங்கள் தான் இப்போது வரைக்கும் இருக்கிறது. உதாரணத்திற்கு விரலுக்கேத்த வீக்கம், வரவு எட்டனா, செலவு பத்தனா, பொண்டாட்டி சொன்ன கேட்கணும் போன்றவற்றை பல திரைப்படங்களை சொல்லலாம். தமிழ் சினிமாவில் நகைச்சுவை ஜாம்பவனான வடிவேலு மற்றும் விவேக்கை இணைந்து நடிக்க வைத்த அவர்களுக்கென்று ஒரு பாடலை உருவாக்கி அதை ஹிட்டாக்கியவர் இவர்தான். இப்படியான இயக்குனர் சேகர் சில தினங்களுக்கு முன்பு தான் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. இந்த நிலையில் அவரது உடல்நலம் இப்போது எப்படி இருக்கு, மிகவும் மோசமாக உள்ளதாக அவருடைய மகன் பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வாயிலாக தெரிவிச்சிருக்கிறாரு. அதாவது 4 நாட்களுக்கு முன்பு இயக்குனர் சேகர் அவர்கள் இருதய கோளாறு சென்னை போரூர் பகுதியில் உள்ள ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரு. அவருக்கு அங்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வரும் நிலையில் அவரது உடல்நலம் ரொம்பவே மோசமாய் கொண்டே செல்வதாக அவரது மகன் அவரது சமூக வலைதள பக்கங்களில் பகிர்ந்திருக்கிறாரு. அதாவது இயக்குனர் சேகருடைய மகன் காரல்மார் சேகர் தனது எக்ஸ்தல பக்கத்தில் தமிழ் மக்களே, என் தந்தையும் மக்கள் இயக்குனருமான சேகர் தற்போது தன் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார். அவர் விரைவில் உடல்நலம் பெற அன்பின் ஒளியாக ஒரு தீபம் ஏற்றி இறைவனை மனமாற வேண்டிக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என்று பதிவிட்டிருந்தார். அவர் இந்த பதிவுக்கு இணையவாசிகள் பலருமே அவருக்கு ஆறுதல் தெரிவித்து கமெண்ட் போட்டு வருகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் இவருக்கு நிறைய ரசிகர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் வடிவேல் அவர்கள் நேரில் சென்று மருத்துவமனைக்கு செல்ல போவதாகவும் அவருடைய உடல்நலம் பற்றி விசாரிக்க போவதாகவும் செய்திகள் சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டு வருது. பல்வேறு நகைச்சுவை நடிகர்கள் இவருடைய திரைப்படங்கள் அறிமுகப்படுத்தி அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைந்திருக்கிறது. குடும்ப பாங்கான கதைகளுடன் மக்கள் மத்தியில் இப்போது வரைக்கும் இவருடைய திரைப்படம் பேசும்படியாக இருக்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் அதிகமாக வைரல் ஆகிட்டு வருது. நிறைய பேர் ரசிகர்கள், பிரபலங்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா சேகர் அவர்களுக்கு பிரார்த்தனை செய்துட்டு வராங்க. நம்மளும் நம்ம சேனல் சார்பாக அவருக்கு உடல்நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துக்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி.